வணக்கங்க. எங்க கோழி பாருங்க கீழ மேய்ச்சல்ல போகாம காம்பவுண்ட் மேல நடந்துட்டுருக்கு. ஏன் தானே கேட்குறீங்க? பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைங்க. இவங்க 2 பேரும் ஒரே அடையில வந்த கோழிங்க. எப்பவுமே ஒண்ணா தான் வந்து மேய்ச்சல்ல இருப்பாங்க. சரி அது வரலையேன்னு பார்க்க வந்திருக்காங்க. எங்க கோழிங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. 2 மாசமாவே கோழிக இறந்துட்டே வருது. நாங்க கூட பறவை காய்ச்சலா இருக்கும்னு நெனச்சோம். சரின்னு சொல்லிட்டு அப்போ கிட்டத்தட்ட 12 கோழி இறந்ததுங்க. இப்ப திருப்பி போன ஒரு 10 நாளாவே குட்டிங்கலாம் இறந்தது. ஆனா அது இறக்கும்போது எங்களுக்கு அது வெள்ளை கழிச்சலா, இல்ல பறவை காய்ச்சலான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப புதுசா 2 வகை கோழி மட்டும் இது மாரி இறக்குதுங்க. இதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு கழுத்தறுத்தான் கோழி. 4 நாளாங்க அது அப்படியே டல்லா இருக்குது. இந்த பாருங்க இதுக்குமே இது என்னன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து யூசுவலா தடுப்பூசி போட மாட்டோம். எதையுமே செயற்கையா குடுக்கக்கூடாதுன்றதால நாங்க இயற்கையில வ வளர்க்கறதால நாங்க வந்து மூலிகை அதுதாங்க குடுப்போம். இந்த மாரி புதுசா 12 வருஷமா கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு இந்த மாரியெல்லாம் வந்ததே இல்லைங்க. அப்புறம் தான் என் பையன் தான் சொன்னான், "அம்மா இதுக்கு வெள்ளை கழிச்சல்லாம் கிடையாதும்மா. இது வெள்ளை கழிச்சலா இருந்தா எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஒரு நாள்லயே இறந்துடுங்க. கோல்டு அதிகமா இருக்கும். கோழி வந்து ரொம்ப துடிதுடிச்சு இறக்கும். ஆனா இது வந்து இது மாரி ஆகி 4, 5 நாள் ஆயிடுச்சுங்க." பார்த்தா என் பையன் தான் சொன்னான், நரம்பு பிரச்சனைம்மான்ட்டு. அப்புறம் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிட்டு சொன்னான், "அம்மா இது மேரக்ஸ் டிசீஸுன்னுமா. இத தடுப்பூசி போட்டா மட்டும் தான் காப்பாத்த முடியுமா? வேற எதுவுமே வந்து பண்ண முடியாதான்ட்டு." நம்பளுக்கெல்லாம் வந்து கடவுள நான் அப்பதாங்க யோசிச்சேன். மனித பிறவிக்கு வந்து கடவுள் எவ்வளோ மகத்தான வந்து அ வ அர திறன குடுத்துருக்காரு. நம்பளால வந்து பேச முடியுது. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றத நம்பளால மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா இதுக்கு வந்து வாயில்லா ஜீவனுக்கு அதுக்கு என்ன சொல்ல தெரியும்? எங்க வலிக்குது? என்ன இது பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு வந்து இதுவே கிடையாதாம், மருந்து கிடையாதாம். தடுப்பூசி 1 மட்டும் தானாம். எங்களுக்கு ரொம்ப 4, 5 நாளா இப்படியே தாங்க கஷ்டப்பட்டுட்டுருக்கு. மற்ற கோழிகளும் பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு போகுது. ஆக்சுவலா இது மாரி வந்து எந்த கோழியோடயுமே இத விடக்கூடாது. இது பரவும்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது இத பத்தி தெரியும்னா சொல்லுங்க. இது எங்க பண்ணைக்கு வந்த முதல்ல வர இந்த மாரி நோய்ங்க.